வெல்கம் டு ஃப்ரீ ICT டியூட்டோரியல்ஸ் தமிழ். ஊவா மாகாண பகுதி 1 வினாத்தாளின்ற மிகுதி வினாக்களை பார்க்கலாம். அடுத்த வினா, கீழுள்ள படமானது கணனிக்கு இணைய இணைப்பை ஏற்படுத்தியமையை காட்டுகின்றது. இதில் ஏ என காட்டப்பட்டுள்ள சாதனமாக இருக்கத்தக்கது என கேட்கப்பட்டுள்ளது. ஆனால் ஏ என்பது இங்கு குறித்து காட்டப்படவில்லை. நடுவில் இருக்கிற அந்த பாக்ஸ் போன்ற அமைப்பு தான் ஏ. ஆகவே இதற்குரிய விடை அனலாக் சிக்னல் காட்டப்படுகின்றது, டிஜிட்டல் சிக்னல் காட்டப்படுகின்றது. ஒரு அனலாக் சிக்னலை டிஜிட்டல் சிக்னலாகவும் டிஜிட்டல் சிக்னலை அனலாக் சிக்னலாகவும் மாற்றுகின்ற கருவி உபகரணம் எது என்றால் அது மொடம். ஆகவே இதற்குரிய விடை முதலாவது மொடம். உங்களுக்கு தெரிய வேணும், எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ், எந்த ஒரு மின் சாதனம் என்றாலும் அதில் பயன்படுத்துவது டிஜிட்டல் சிக்னல். இந்த எக்ஸாம் பேப்பருன்ற முதல் பகுதிகளுக்குரிய விளக்கங்கள் அடங்கிய காணொளிகள் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ளது. அந்த காணொளிகளை பார்க்க வேண்டுமானால் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வழங்கப்பட்டுள்ளது, நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். ரைட், அடுத்த வினா, கணனி வலையமைப்பில் உள்ள ஒவ்வொரு சாதனமும் நேரடியாக ஒரு மையப்படுத்தப்பட்ட பிணைய சாதனத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த இடவியல் எவ்வாறு அழைக்கப்படும் என்று கேட்கப்பட்டுள்ளது. நடுவில் ஒரு சாதனம் இருக்கும், அந்த சாதனத்தில் இருந்து கணனி வலையமைப்பில் இணைக்கப்பட்டுள்ள ஏனைய சாதனங்கள் இணைந்திருக்கும். ஆகவே டொப்பாலஜி என்ற பகுதியில் இது இருக்குது. டொப்பாலஜி ஒவ்வொரு வகைகளும் உங்களுக்கு விளக்குறதுக்கு தெரிய வேணும், அதனை படமாக கீறுவதற்கும் தெரிய வேணும். அந்த வகையில் இதற்குரிய விடை உடு வடிவ வலையமைப்பாக்கல், ஸ்டார் டொப்பாலஜி. ஸ்டார் டொப்பாலஜியில் தான் நடுவில் ஒரு சுவிட்ச் அல்லது ஹப் இருக்கும், அதில் இருந்து ஏனைய கருவிகள் இணைக்கப்பட்டு இருக்கும். அந்த வகை நெட்வொர்க் ஸ்டார் டொப்பாலஜி. பாட்டை வடிவம் என்று சொன்னால் பஸ் டொப்பாலஜி. 2 டெர்மினேட்டர்ஸ் இருக்கும், அதற்கு நடுவில் இருக்கிற அந்த பேக்போன், அதாவது அந்த ஒரு வடம் இருக்கும், அந்த வடத்தில் ஏனைய டிவைசஸ் கனெக்ட் பண்ணப்பட்டு இருக்கும், அது பஸ் டொப்பாலஜி. வளைய வடிவம் என்று சொன்னால் ரிங் டொப்பாலஜி. வளையமாக அந்த கேபிள் காணப்படும், அந்த வளையமான கேபிளில் ஒவ்வொரு டிவைசஸ், நெட்வொர்க்கில் இணைய வேண்டிய டிவைசஸ் ஒவ்வொன்றும் இணைக்கப்பட்டு இருக்கும். ஹைப்ரிட் கலப்பின வடிவமைப்பாக்கல் என்று சொன்னால் அதில் ஒரு வலையமைப்பில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கருவிகளும் ஏனைய கருவிகளோட நேரடியான தொடர்பை கொண்டிருக்கும் என்று சொன்னால் அது கலப்பின வலையமைப்பாக்கல் அல்லது இடவியல் என்று சொல்லப்படும். அடுத்த வினா, தரவு பரிமாற்ற முறைகள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கவனியுங்கள். ABC என 3 கூற்றுக்கள் வழங்கப்பட்டிருக்கு. இந்த கூற்றுக்களை வச்சுக்கொண்டு நாங்கள் ஆன்சர்ஸை கண்டுபிடிக்க வேணும். இதில் முதலாவது கூற்று, ஆழி வழியாக தரவு தொடர்பு என்பது அரை இருவழிப்போக்கிற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். ஆழி என்று சொன்னால் சுவிட்ச். இந்த சுவிட்ச் வழியாக இருப்பது ஒரு ஹாஃப் டூப்ளெக்ஸ் என்று வழங்கப்பட்டிருக்குது. ஆனால் சுவிட்ச் என்பது ஆழி மூலமான ஒரு தரவு தொடர்பு முழு இருவழிப்போக்கிற்கு உரியது. ஆகவே ஏ என்ற கூற்று பிழையானது. அப்போ ஏ வார விடைகளை நாங்கள் நீக்கி கொள்ளலாம். முதலாவது வராது, 4ஆவதும் வராது. ஏனென்றால் அனைத்து கூற்றுக்களும் என்று கூறப்பட்டிருக்கு. ஆகவே 4, 1 ஆகிய விடைகளை நீக்கி கொள்ளலாம். ஏனைய விடைகளை பார்ப்போம். பி, ஒரு குவியத்தின் மூலம் தரவு தொடர்பானது முழு இருவழிப்போக்கிற்கு எடுத்துக்காட்டாகும். குவியம் என்று சொன்னால் ஹப். இந்த ஹப்புக்குரியது ஃபுல் டூப்ளெக்ஸ் என்று வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு ஹப் குவியத்திற்கு உரியது அரை இருவழிப்போக்கிற்கு உரியது. ஆகவே பி என்ற கூற்றும் பிழை. ஆகவே நாங்கள் 3ஆவது விடையையும் நீக்கிக் கொள்ளலாம். ஆகவே எங்களுக்கு தெரிய போது 2ஆவது விடை தான் சரியானதென்று. இப்போ 3ஆவது கூற்றையும் பார்க்கலாம். சி, ஒற்றை முறை தரவு பரிமாற்றத்தில் தரவானது தரவு மூலத்தில் இருந்து தரவு பெறுநருக்கு மட்டுமே பயணிக்கின்றது என கூறப்பட்டிருக்குது. கவனித்து கொள்ள வேணும். 3 வகையான டிரான்ஸ்மிஷன் மோட்ஸ் இருக்குது. முதலாவது சிம்ப்ளெக்ஸ். சிம்ப்ளெக்ஸ்ன்றது ஒற்றை முறை, அதாவது தரவுகள் ஒரு மூலத்தில் இருந்து அனுப்புநர்கிட்ட இருந்து பெறுநரை நோக்கி மாத்திரமே பயணிக்கும், ஒரு திசையில் மாத்திரம் பயணிக்கும். உதாரணமாக நாங்கள் ரேடியோ நிகழ்ச்சிகளை செவிமடுத்தல் என்பதனை கூறலாம். அடுத்தது 2ஆவது ஹாஃப் டூப்ளெக்ஸ் என்று சொன்னால் தரவுகள் 2 முறைகளிலும் பயணிக்கும், ஆனால் ஒரு குறித்த நேரத்தில் ஒரு திசையில் மாத்திரமே பயணிக்கும். வாக்கி டோக்கி இதற்கு சிறந்த ஒரு உதாரணம். 3ஆவது ஃபுல் டூப்ளெக்ஸ் என்று சொன்னால்
2 திசைகளிலேயும் ஒரே நேரத்தில் தரவுகள் பயணிக்கும். அதாவது பெறுநர்கிட்ட இருந்து வழங்குனருக்கு, வழங்குனர்கிட்ட இருந்து பெறுநருக்கு, இந்த 2 திசைகளிலேயும் ஒரே நேரத்தில் பயணிக்கும். இதற்கு சிறந்த உதாரணம் டெலிஃபோன் கன்வர்சேஷன், ஒரு தொலைபேசி உரையாடலை குறிப்பிடலாம். அடுத்த வினா, பின்வரும் தர்க்க வாயில்களை கவனியுங்கள். ABC என 3 தர்க்க வாயில்கள் வழங்கப்பட்டிருக்கு. இந்த தர்க்க வாயில்களுக்கு உரிய மின் சுற்றை நாங்கள் கண்டுபிடிக்க வேணும். முதலாவது பார்த்தோம்னு சொன்னால் நொட்படலை. இந்த நொட்படலைக்கு எப்பவும் ஒரு உள்ளீடு தான் உள்ளுக்கு வழங்கப்படும், ஒரு உள்ளீடு தான் பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் இதில் விடையில் பார்த்தோம்னு சொன்னால் 2 உள்ளீடுகள் உள்ள விடைகளும் வந்திருக்குது. ஆகவே AB என்ற ஆளிகள் தானே இங்கே உள்ளீடுகளாக கொள்ளப்படுது. ஆகவே நாங்கள் நீக்கி கொள்ளலாம். முதலாவது விடை வராது. 4வது விடை 1, 4 ஆகிய 2 விடைகளையும் நீக்கி கொள்ளலாம். என்னென்னு சொன்னால் நொட்படலைக்குரிய மின்சுற்று அல்ல அது. அடுத்தது B பகுதி. AND கேட் எனும்போது 2 உள்ளீடுகள் இங்கு பயன்படுத்தப்படுகிறது AB. ஆகவே 2 உள்ளீடுகளும் தொடராக இணைக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் AND கேட்டில் 1 1 என 2 உள்ளீடுகளும் இருக்கும்போது தான் வெளியீடு 1ஆக அமையும். ஏனைய சந்தர்ப்பங்கள் அனைத்திலும் வெளியீடு 0. நாங்கள் ஏற்கனவே 1 4 ஆகிய விடைகளை நீக்கிட்டோம். இப்போ 2 3 பார்த்தோம்னு சொன்னால் இதில் 3வது விடை சமாந்தரமாக இணைக்கப்பட்டிருக்கு AB ஆகிய. ஆகவே 3வது விடையும் வராது. ஆகவே எங்களுடைய விடை 2வது விடை. அடுத்த வினா, இலத்திரனியல் நிகழ்த்துகை தொடர்பான ஒரு வினா. இந்த மென்பொருளில் எந்த அம்சத்தை பயன்படுத்தி கோப்பின் தளவமைப்பை கீழுள்ள அமைப்பு 1லிருந்து அமைப்பு 2ற்கு மாற்றலாம்? அமைப்பு 1 காட்டப்பட்டிருக்குது. முதலாவது ஹெடிங் போடப்பட்டிருக்கும். அடுத்ததாக கண்டென்ட், அதனுடைய உள்ளடக்கம். அமைப்பு 2ல் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஹெடிங் 2 உள்ளடக்கங்களை வழங்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதனை மாற்றக்கூடிய முறை படவில்லை தளக்கோளம், ஸ்லைடு லே அவுட். அனிமேஷன் என்பது ஒரு ஸ்லைடுக்கு அல்லது அதில் உள்ளடங்கி இருக்கிற பிக்சரோ அல்லது டெக்ஸ்டோ அதற்குரிய ஒரு அசைவூட்டத்தை வழங்குவதற்காக இருப்பது. முழுமையான பார்வை என்பது அந்த ஸ்லைடை முழுமையாக காட்சிப்படுத்த, திரை முழுவதுமாக காண்பிப்பதற்காக பயன்படுத்தப்படும். படவில்லையை வரிசைப்படுத்தி எனும்போது ஸ்லைட் சோட்டர், இதில் சின்னதாக முழு ஸ்லைட்ஸும் காட்சிப்படுத்தப்படும். ஆகவே விடை 2வது விடை. அடுத்த கேள்வி, சொல்முறை வழிப்படுத்தல் ஆவணத்தின் இடது மற்றும் வலது ஓரங்களில் உள்ள நேர்படுத்தலை பின்வரும் குறியீடுகளில் எது குறிப்பிடுகின்றது? 4 பிரதான நேர்படுத்தல்கள் இருக்குது ஒரு சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருளில். இதில் முதலாவது விடை பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு லெஃப்ட் அலைன்மெண்ட். சாதாரணமாக நாங்கள் ஒரு சொல்முறை வழிப்படுத்தல் டாக்குமெண்ட் ஆவணத்தை தயாரிக்கும் போது வழமையாக டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு நேர்படுத்தல் வகை. அதாவது இடது பக்கம் நேர்படுத்தப்பட்டிருக்கும், வலது பக்கம் நேர்படுத்தப்படாமல் இருக்கும். இடது பக்கம் மாத்திரம் நேர்படுத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது இடது நேர்படுத்தல். 2வது விடை சென்டர் அலைன்மெண்ட், அதாவது மத்தியில் நேர்படுத்தல். நேர்படுத்தல் மத்தியிலே அமைந்திருக்கும். 3வது விடை வலது நேர்படுத்தல். வலது பக்கம், அதாவது ரைட் சைடு நேர்படுத்தப்பட்டிருக்கும். ரைட் சைடு மாத்திரம் நேர்படுத்தப்பட்டிருந்தால் அது வலது நேர்படுத்தல். 4வது விடை 2 பக்கங்களும் நேர்படுத்தப்பட்டிருக்கும், இடது மற்றும் வலது. ஆகவே இதற்குரிய பெயர் ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட் என்று சொல்லுவோம். 4வது இதற்குரிய விடை 4வது விடை. ஏனென்று சொன்னால் கேள்வி இடது மற்றும் வலது ஓரங்களில் உள்ள நேர்படுத்தலை குறிப்பது என்று தானே கேட்கப்பட்டிருக்கு. வினா, இது ஒரு மின் விரிதாளை அடிப்படையாக கொண்டிருக்கின்ற வினாக்கள். கீழே தரப்பட்டுள்ள விரிதாள் கூரை பயன்படுத்தி 26, 27 ஆகிய வினாக்களுக்கு விடையளிக்க. 26வது வினா, $A$1 + A2 எனும் சூத்திரம் கலம் A3யில் உள்ளது. இதில் நீங்கள் கவனிக்க வேணும், $சைன் போடப்பட்டிருந்தால் அது முற்றுரு கல முகவரி. இங்கே நிரல் மற்றும் நிறை ஆகியவற்றிற்கு முன்னுக்கு 2 தடவை $சைன் போடப்பட்டிருக்கு. ஆகவே நிறை மற்றும் நிரல் முற்றுரு கலமாக இருக்குது. $A$1 அதோட A2 என்பது கூட்டப்படுது. இப்போ $சைன் போட்டால் அது மாறாது என்ற அர்த்தம். முற்றுரு என்று சொன்னால் இங்கே நிறை மற்றும் நிரல் ஆகிய 2மே மாறாமல் இருக்க போகுது. 2மே மாறேலி என்று சொன்னால் அது ஒரு கலத்தை மாத்திரம் குறிப்பிடப்படும்.
அடுத்தது A2 இதனுடன் கூட்டப்படுகிறது. A2க்கு முன்னுக்கு எந்த டாலர் சைனும் போடையிலே, ஆகவே இது சார்பான கெல முகவரி என்று அழைக்கப்படும். இரண்டு கெல முகவரிகளுக்குரிய கூட்டுத்தொகை A3ல் இருக்குது. 4, 8 ஆகியவை கூட்டப்பட்டு A3ல் 12 என போடப்பட்டு இருக்கு. கேள்வி என்னென்றால் அந்த சூத்திரமானது கெலம் A4ற்கு பிரதி செய்யப்பட்டால் இந்த A3 என்ற கெலத்தை காப்பி பண்ணி A4ல் பேஸ்ட் பண்ணப்படுது. பிரதி செய்யப்பட்டால் எத்தகைய பெருமானம் கிடைக்கும் என்பதுதான் வினா. A3 A4 ஆக மாற்றமடையுது. ஆகவே A என்பதில் மாற்றமில்லை, நிரல் மாற்றமடையலை. ஆனால் நிறை 1 அதிகரிக்கின்றது. 3ஆக இருப்பது 4ஆக அதிகரிக்கின்றது. A4க்குள்ள பிரதி செய்யப்படும் போது A1 மற்றது A3 ஆகிய இரண்டும் கூட்டப்படும். ஆகவே 12 4 16 என்பது விடை, முதலாவது விடை. அடுத்த வினா, கெலம் B3ல் ஈக்குவல் சம் B1 into B2 ப்ளஸ் டாலர் போட்டு A$1 என வழங்கப்பட்டிருக்கு. அது நிறை மற்றும் நிரல் முற்றுரு கெல முகவரி. சம் எனப்படுகின்ற சார்பு கெல முகவரிகளுக்கு உள்ள இருக்கின்ற பெறுமதிகளை கூட்டுவதற்கு பயன்படும். இங்கே B1, B2, A1 ஆகிய கெலங்களுக்கு உள்ள இருக்கின்ற பெறுமதிகள் கூட்டப்படுகின்றது. ஆகவே இதற்குரிய விடை B1 6, B2 10, A1 4, 20 என்பது விடையாக இருக்கும். அடுத்த வினா, தரவுத்தள முகாமைத்துவத்தில் 2 அட்டவணைகளுக்கு இடையில் உறவை உருவாக்க பயன்படுத்தப்படுகின்ற சாவி எது? அந்த சாவியை நாங்கள் இனங்காண வேணும். முதலாவது முதன்மை சாவி, பிரைமரி கீ. பிரைமரி கீ என்றால் என்ன? ஒரு டேபிளில் நிறைய புலங்கள் இருக்கும். அந்த புலங்களில் தனித்துவமாக இருக்கின்ற ஒரு புலம் முதன்மை சாவியாக தெரிவு செய்யப்படுகின்றது. அடுத்தது எண்ணிய சாவி. ஒரு டேபிளில் முதன்மை சாவியாக இருக்கின்ற ஒரு புலம் பிறிதொரு இன்னொரு டேபிளில் அது எண்ணிய சாவி என்று சொல்லுவோம் அந்த புலத்தை. ஆகவே இதற்குரிய விடை எண்ணிய சாவி. இந்த எண்ணிய சாவின்ற நோக்கமே 2 அட்டவணைகளை இணைத்தல். ஒரு டேட்டாபேஸ் தரவுத்தளத்தில் இருக்கின்ற அட்டவணைகளை இணைப்பதற்காக பயன்படுத்தப்படுவது எண்ணிய சாவி, ஃபாரின் கீ. அடுத்த கேள்வி, பாடசாலை தரவுத்தளத்தை தொகுக்கும் போது மாணவர்களின் பெயர்களை உள்ளிடுவதற்கு டெக்ஸ்ட் என்ற ஒரு தரவு வகை டேட்டா டைப்புக்கு பதிலாக மெமோ என்ற வகை பயன்படுத்தப்பட்டால் அதில் இருக்கின்ற தீமை என்ன என கேட்கப்பட்டிருக்கு. முதலாவது விடை, எத்தனை எழுத்துக்களையும் கொண்ட பெயரை உள்ளிடும் திறன். டெக்ஸ்டிலேயே எத்தனை எழுத்துக்களையும் நாங்கள் ஒரு பெயருக்கு தேவையான போதுமான அளவு இடம் இருக்குது. ஆகவே அது ஒரு விடையல்ல. எளிய எழுத்துக்களை உள்ளிடும் திறன், அதுவும் பிழை. எளிய எழுத்தன்று அப்படி இல்லை. அடுத்தது கணனி நினைவகத்தின் தேவையற்ற பயன்பாடு. கணனி நினைவகத்தில் தேவையற்ற இடத்தை ஒதுக்கீடு செய்யும் அந்த மெமோவை பயன்படுத்தும் போது நிறைய இடங்களை ஒதுக்கீடு செய்யும். ஆகவே அதுதான் விடையாக வரும். பெரிய எழுத்துக்களை உள்ளிடும் திறன் என்பதும் பிழையான ஒரு விடை. சரியான விடை 3வது விடை. அடுத்த வினா, பின்வருவனவற்றில் எது மென்பொருள் சோதனையின் சரியான வரிசையை காட்டுகின்றது? 4 சோதனைகள் உள்ளது. அதில் முதலாவதாக உள்ளது அலகு சோதனை, யூனிட் டெஸ்ட். ஒவ்வொரு அலகுகளும் தனித்தனியாக சோதிக்கப்படுது. அந்த அலகுகள் பல சேர்ந்து ஒருங்கிணைக்கப்பட்டு ஒருங்கிணைப்பு சோதனை நடைபெறுகின்றது. அதன் பின்னர் முறைமை முழுவதுமாக சோதிக்கப்படுது. அது முறைமை சோதனை என அழைக்கப்படும். அதற்கு அடுத்ததாகத்தான் அந்த பயனருக்கு அது ஏற்புடையதா இல்லையா என அறிவதற்கு அந்த ஏற்பு சோதனை நடைபெறுகின்றது. ஆகவே இதற்கு சரியான விடை அலகு சோதனை, ஒருங்கிணைப்பு சோதனை, முறைமை சோதனை, ஏற்பு சோதனை, 4வது விடை. மிகுதி வினாக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி.